உங்கள் அனைவருக்குமே உறவுகள், நண்பர்கள், உடன் பணியாளர்கள் என்று எல்லோரும் ஒரு ஒரு க்ளோஸ் சர்க்கிள் என்று சொல்லி நபர்கள் இருப்பாங்க. சரிங்களா? அவங்களோட நம்ம பழகுறோம். ஸோ பொறந்ததிலிருந்து நாம் இறக்கும் வரையிலும் இந்த மாரி நபர்கள் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிறாங்க. ஸோ இவர்களோடு நாம் தொடர்ந்து பழகிக் கொண்டு இருக்கிறோம். இவர்களோடு நமக்கு அடிக்கடி முரண்பாடுகள் ஏற்படும். முரண்பாடுகள் என்று சொன்னால், வாக்குவாதங்கள், புரிதல் இல்லாமல் ஒரு சில காரியங்கள் நமக்கு ஏற்படும். முரண்பாடுகள் ஏற்படுகிறது. ஸோ இந்த முரண்பாடுகள் கண்டிப்பா எல்லா உறவுகளுக்குள்ளும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ உங்களுக்கே எல்லாம் தெரியும். ஸோ ஒருவர் கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, இல்லது அப்பா மகனா இருந்தாலும் சரி, இல்ல நண்பர்களாக இருந்தாலும் சரி, இல்லது உடன் வேலை செய்பவர்களா இருந்தாலும் சரி, எல்லா உறவுகளிடமும் நமக்கு முரண்பாடு, பிரச்சனை கண்டிப்பா இருக்கும். ஏன் இது இருக்குது அப்படின்னு சொன்னா, எல்லாருமே தனித்துவமாக படைக்கப்பட்டிருக்கிறோம். என்னைப் போல் இங்கு யாரும் கிடையாது. உங்களைப் போல் யாரும் கிடையாது. இங்க நெறைய பேர் வந்திருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்துவமான குணம் உண்டு. தனித்துவமான அணுகுமுறை உண்டு. ஸோ ஒருவரைப் போல் இன்னொருவர் கண்டிப்பாக இருக்க முடியாது. நீங்க காட்டுக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா, ஏற்காடு மலையில போனீங்க அப்படின்னா, நீங்க மரங்கள பார்த்தீங்க அப்படின்னா, பச்சை பசேல்னு இருக்கும். கொஞ்சம் உற்று நோக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மரத்தோட பச்சை நிறமும், இன்னொரு மரத்தோட பச்சை நிறமும் வேறுபாடு நிறைந்ததாக இருக்கும். நல்லா பார்த்தீங்க அப்படின்னா, எத்தனையோ கோடிக்கணக்கான மரம் இருக்கு. ஒரு பச்சை கலர்லேருந்து இன்னொரு பச்சை கலர் வித்தியாசமா இருக்கும். நீங்க நல்லா கூர்ந்து பார்ப்பீங்கன்னா. ஒரு மரத்தோட அமைப்பும், இன்னொரு மரத்தோட அமைப்பும் வித்தியாசமா இருக்கும். இலைகள் வித்தியாசமா இருக்கும். ஸோ, ஆனா கோடிக்கணக்கான மரம் இருக்கு. நம்மளால எண்ண கூட முடியாது. ஆனா எல்லா மரத்திலயும் ஒவ்வொரு வித்தியாசங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு மரத்தை பொறுத்தது. ஸோ, மரங்களிலே அவ்வளவு வித்தியாசம் இருக்குது அப்படின்னா, மனிதர்களாகிய நமக்குள்ள நெறைய வித்தியாசங்கள் இருக்கு. நெறைய ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்துவமான குணம் உண்டு. ஸோ இப்படி இருக்கும் பொழுது, இந்த உறவுகளை நாம் எப்படி சரி செய்கிறோம்? உறவுகளை நாம் எப்படி பேணுகிறோம்? உறவுகளை நாம் எப்படி கையாளுகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். ஏன்னா, நமக்குள்ள நெறைய பிரச்சனை வந்துட்டு இருக்குது. இத நாம எப்படி கையாள்றோம் அப்படின்னா, இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, விட்டுக் குடுக்கிறது. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டுக் குடுக்கிறதுனால தான் நாம இவ்வளவு நாளு அவங்களோட பேசிட்டு இருக்கிறோம், பழகிட்டு இருக்கிறோம். எந்த பிரச்சனையும் வர்றதில்ல. அதிலேயும் ரொம்ப பிரதானமானது என்ன என்று சொன்னால் மன்னிப்பு. ஸோ மன்னிப்பது, நீங்கள் உங்களுடைய உறவினரோ, இல்ல உங்களுடைய நண்பர்களோ, உங்களுடைய நெருங்கிய நபர்களோ தவறு செய்து விட்டார்கள் என்று சொன்னால், நீங்கள் அவர்களை மன்னித்து விடுகிறீர்கள். அல்லது நீங்கள் ஏதாவது தவறு செய்து விட்டீர்கள் என்று சொன்னால், நீங்கள் அவர்களிடத்திலே மன்னிப்பை கேட்கிறீர்கள். என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி. ஸோ இப்படி இருக்கும் பொழுது தான் இந்த உறவுகள் இன்னும் பலப்படுகிறது. ஸோ இந்த உறவுகள் நல்லா இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன என்று சொன்னால், மன்னிப்புங்கிற விஷயம். ஸோ இன்றைய நாளிலே நாம தியானிக்க இருக்கிற இந்த காரியம் மன்னிப்பை குறித்து தான் நம்ம தியானிக்க இருக்கிறோம். வேத வசனம் நீதிமொழிகள் 17வது அதிகாரம் வசனம் 9. நீதிமொழிகள் 17வது அதிகாரம் வசனம் 9வது வசனம். நான் வாசிக்கிறேன். குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான். கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். மீண்டுமாய் வாசிக்கிறேன். குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான். கேட்டதை சொல்கிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். ஸோ இதன் விளக்கம் என்ன என்று சொன்னால், ஒரு நபர் ஒரு பிரச்சனை வருது. அத எப்படி அணுகுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? 2 விதமா அவங்க அணுகுறாங்க. உங்களுக்கு உங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வைங்களேன். ஒண்ணு நீங்க அவங்ககிட்ட சண்டை போடலாம். இல்ல அவங்கள ஏத்துக்கலாம். 2 வழி தான் இருக்குது. சரிங்களா? இதுலயுமே அப்படிதான். முதல்ல என்ன வழி என்று சொன்னால், குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான் என்று சொன்னால், தனக்கும் தனது உறவினருக்கும் ஏற்படும் குற்றத்தை மறைத்து விடுகிறவன் என்று சொல்லலாம். அல்லது இன்னொரு பாஷையிலே சொல்றதா இருந்தா பொறுத்துக்கிறது. இன்னொரு இதில சொல்றதா இருந்தா பொருட்படுத்தாம இருக்கிறது. எனக்கும் என்னுடைய நண்பருக்கும் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. அவன்ட்ட நான் பேசாம இருக்கிறதுக்கு, அவன்ட்ட சண்டை போடுறதுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் அப்படி பொருட்படுத்தாம இருக்கிறேன். நான் அத யோசிக்கிறது இல்ல. அத கன்சிடர் பண்றது இல்ல. ஸோ அவன் என்னுடைய உயிர் நண்பன். எனக்கு நெறைய உதவிகள் செஞ்சிருக்கிறான். அவன பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதனால நான் இதை குறித்து யோசிப்பதில்லை என்று நான் அவனோடு தொடர்ந்து பழகுறேன். அவனோட தொடர்ந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லி இதுல சொல்லலாம். ஸோ குற்றத்தை மூடுகிறவன் என்று சொன்னா, அவனுடைய குற்றத்த நம்ம ஏத்துக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. அவனுடைய குற்றத்த நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நீ நல்லது தான் பண்ற அப்படின்னு என்கரேஜ் பண்றது கிடையாது அர்த்தம். அதை நாம பொருட்படுத்தல, பெருசுபடுத்தல. இப்ப நம்ம வீட்ல குழந்தைங்க இருக்கிறாங்க, சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஏதாவது தப்பு பண்ணாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்றதில்ல, திடீர்னு எங்க வீட்ல கூட எங்க பசங்க திடீர்னு என் பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ அப்படின்னா நம்ம என்ன பண்றதில்ல, ரொம்ப உடனே என் பேர் சொல்லி நீ கூப்பிட்டியா? உன் வயசு என்ன? என் வயசு என்ன? அப்படி சொல்லி நம்ம சண்டை போடுறதில்ல. ஓகே, ஒண்ணும் பெருசா நம்ம யோசிக்கிறதில்ல. அத பத்தி நம்ம பெருசா இருந்ததில்ல. அதுதான் இதுல மீன் பண்றாங்க. முதல் வார்த்தையில் குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான் என்று சொல்லி சொல்றாங்க. ஸோ சிநேகத்தை விரும்புறவங்க குற்றத்தை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அடுத்து 2வது பகுதி, கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான்.
கேட்டதை சொல்லுகிறவன் என்று சொன்னால் இவனுடைய கேரக்டர் எப்படி அப்படின்னா, இவங்க வந்து சண்டை போட்டு, நண்பரோட சண்டை போட்டு, அந்த காரியத்தை குறித்து மத்தவங்ககிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. உதாரணத்துக்கு கோள் சொல்றது, புறம் கூறுவது. ஸோ இப்படிப்பட்ட நபர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சிநேகிதரை பிரித்து விடுகிறார்கள். அதாவது தன்னுடைய நட்பை வந்து பிரிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ 2 விதமா பிரச்சனையை அணுகுறாங்க. ஒருத்தன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அவனுடைய குற்றத்தை பெருசுபடுத்தல. அவனுடைய உறவை அவன் நாடி நிற்கிறான். அவன் உறவை வேணும்னு நினைக்கிறான். அவனை அக்செப்ட் பண்ணிக்கிறான். அவனோட தொடர்ந்து பயணிக்கிறான். 2வது நபர் என்ன பண்றாரு அப்படின்னா, சண்டை போட்டுட்டு அவனை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லி அந்த சிநேகத்தை பிரிக்கிறான். இந்த இடத்துல என்ன அப்படின்னா, இன்னொரு வகையில சொல்றதா இருந்தா, முதல் நபர் என்ன பண்றாரு அப்படின்னா, மன்னிக்கிறார். அவன் செய்யற தப்பெல்லாம் மன்னிச்சிடுறாரு. மன்னிக்கிறதுனால தானே அவரோட தொடர்ந்து பழக முடிகிறது. ஸோ 2வது நபர் மன்னிப்பதில்லை. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தப்ப பெரிதுபடுத்துகிறார் என்று சொல்லலாம். ஸோ 2 நபர்களை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். என்ன தலைப்பில நாம் தியானிக்க போகிறோம் என்று சொன்னால், முதலாவது, நாம் ஏன் நாம் மன்னிக்க வேண்டும்? மன்னிப்பது நமக்கு முக்கியம். சரிங்களா? ஏன் மன்னிப்பது நமக்கு முக்கியமா இருக்கிறது என்று சொல்லி முதல் தலைப்பிலே, 2வது தலைப்பு என்ன என்று சொன்னால், எப்படி நாம் மன்னிக்க வேண்டும்? 3வது தலைப்பு, பிறரை மன்னிக்க எப்படி என்னை நான் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும்? முதலாவது, மன்னிப்பு ஏன் முக்கியம்? மன்னிப்புங்கிறது கண்டிப்பா வேணுமா? அப்படிங்கிறது ஏன் முக்கியம்? வேதாகமத்தின் அடிப்படையிலே அது ஏன் முக்கியம் என்று சிந்திக்கிறோம். 2வது காரியம், எப்படி நாம் மன்னிக்க வேண்டும்? 3வது, மன்னிப்பதற்கு நாம் நம்மை எப்படி தயார்படுத்திக் கொள்ள வேண்டும்? இந்த 3 காரியங்களை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். முதலாவது காரியம், ஏன் மன்னிப்பு முக்கியம்? 6வது அதிகாரம் 12 முதல் 15 வசனங்கள் முடிய, மத்தேயு 6வது அதிகாரம் பாத்தீங்க அப்படின்னா, மத்தேயு 6வது அதிகாரத்துல வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும், சீஷர்கள் வந்து இயேசுவிட்ட கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, நாங்க எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி நாங்கள் வேண்டுதல் செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறாங்க. ஸோ அதுக்கு இயேசுவானவர் ஒரு மாடல் பிரேயர் சொல்றாரு. நீங்க எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஜெபத்தின் நோக்கம் எல்லாருக்குமே தெரியும். பரமண்டல எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு என்று தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படாமல் தீமை நீந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும், ராஜ்யம் வல்லமையும் என்றைக்கும் உடையவைகளை. ஸோ இதுல வந்து இந்த பிரேயர்ல பாத்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, முதலாவது வந்து அவர் வந்து உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னா, ஆண்டவருடைய ராஜ்யம் வரணும் அப்படி சொல்லி நம்ம ஜெபிக்கணும்னு சொல்றாரு. 2வது வந்து பரமண்டலத்துல என்ன சித்தம் செய்யப்படுகிறதோ அதை பூமியிலே செய்யணும் அப்படி சொல்லி நாம கேட்கணும் அப்படி சொல்றாரு. பரமண்டலத்தில் என்ன சித்தம் செய்யப்படுகிறது? பரமண்டலத்துல வந்து நீடிய சமாதானம் இருக்குது, சந்தோஷம் இருக்குது. அதே சமாதானம், அதே சந்தோஷம் இந்த பூமியில இருக்கணும் அப்படி சொல்லி ஜெபம் பண்ணணும்னு சொல்றாங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். ஸோ எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தேவைப்படும் ஆகாரத்தை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும்னு சொல்றாரு. அடுத்ததான் முக்கியம் அப்படின்னா, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். ஸோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா, அடுத்தது வந்து எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஸோ என்ன அப்படின்னா, பூமியில சமாதானம் இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. அடுத்து என்ன ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா, எங்களுக்கு தேவையான சாப்பாடை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அடுத்து வந்து எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமல் தீமையிலிருந்து எங்களை காத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மன்னிக்கிறதுல மட்டும்தான் இங்க வந்து ஒரு கண்டிஷன் சொல்றாரு. என்ன கண்டிஷன் அப்படின்னா, மன்னிக்கிறது நான் உங்களுக்கு மன்னிக்கிறேன், ஆகாரம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், மற்றபடி தீமையிலிருந்து உங்களை விலக்கி காத்துக்கொள்கிறேன். ஆனால் மன்னிப்பது மட்டும் நீ எப்படி மற்றவனுக்கு மன்னிக்கிறியோ அதே மாதிரி தான் நான் உனக்கு மன்னிப்பேன்னு சொல்றாரு. ஸோ இந்த பரமண்டலத்தில் ஜெபத்தில் வந்து ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, நீ எப்படி மற்றவனுக்கு ஆகாரம் கொடுக்குற அதே அளவு தான் நான் கொடுப்பேன்னு சொல்லலை. நீ எப்படி மற்றவனுக்கு சோதனையிலிருந்து காத்துக்கொள்ற அதே அளவு நான் காத்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்லலை. இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ எப்படி எந்த அளவு மற்றவங்களை மன்னிக்கிறியோ அந்த அளவின் பேரில் தான் உனக்கு மன்னிக்கப்படும் என்று சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னா, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்மளுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நாம் நம்மை சார்ந்தவர்களையும் நம்மளுடைய உறவினர்களையும் கண்டிப்பாக மன்னித்தாக வேண்டும். ஒருவேளை நாம் மன்னிக்கவில்லை என்று சொன்னால், நம்மளுடைய பாவங்களும் நம்மளுடைய மீறுதல்களும் மன்னிக்கப்படாது. 2வது காரியம், மத்தேயு 5வது அதிகாரம் 23, 24. இது என்ன சொல்லுது அப்படின்னா, ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று நீ அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கேதானே பலிபீடத்தில் முன்பு உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. மத்தேயு 5, 23, 24. ஸோ நீங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னால்,
தேவனை துதிக்க வேண்டும் என்று சொன்னால், அவருடைய ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால், நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, மன்னிச்சுட்டு வாங்க அப்படி சொல்றாரு. ஸோ உங்களுடைய ஒருவேளை நீங்கள் மன்னிக்கவில்லை என்று சொன்னால், உங்களுடைய ஆராதனையையும், உங்களுடைய காணிக்கையையும், உங்களையும் ஆண்டவர் என்ன பண்றாரு? நிராகரிக்கிறார் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லுது. ஸோ ஏன் மன்னிப்பது முக்கியம் அப்படின்னா, நாம் மன்னிக்கப்பட வேண்டும். அதனால நம்ம மன்னித்தாக வேண்டும். இன்னொன்னு, தேவனுடைய ஆலயத்துல நம்ம தரிசிக்கணும், ஆண்டவரை ஆராதிக்கணும், ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நாம என்ன செய்யணும்? நாம் மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொண்டாதான் ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறார். அது அந்த அளவுக்கு முக்கியமாய் இருக்கிறது. இரண்டாவது காரியம், எப்படி நாம் மன்னிக்க வேண்டும்? ஸோ மன்னிப்பது முக்கியம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறோம். எப்படி நாம மன்னிக்கணும் அப்படின்னா, ஸோ அது வேதவசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, எபேசியர் 4வது அதிகாரம் 31, 32. கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல, நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எப்படி கிறிஸ்து மன்னித்தாரோ அந்த அளவின்படியே மன்னியுங்கள். ஸோ வேதவசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, கிறிஸ்து நம்மளை எப்படி ஏற்றுக்கொண்டார்? அவருடைய உயிரை கொடுத்து, நம்ம பாவிகளாய் இருக்கையில் அவருடைய உயிரை கொடுத்து நம்மை நேசித்து மன்னித்து ஏற்றுக்கொண்டார். ஸோ அவர் நம்ம மன்னிக்கிறதுக்கு அவர் பெரிய ஒரு வலியை கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. அது ஒரு சாதாரண வலி கிடையாது. ரொம்ப மரணங்கிற பெரிய வலியை கொடுக்க வேண்டியதாயிற்று நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்வதற்கு. ஸோ நாம எப்படி மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்ம ஒருத்தரை மன்னிக்கிறோம் அப்படின்னா அது நம்மளை பாதிக்கணும். சும்மா மேலோட்டமா நீங்க மன்னிச்சுட்டு போறது கிடையாது, இல்லைங்களா? உதாரணத்துக்கு, நம்ம நிறைய காரியங்கள் நல்லது பண்ணியிருப்போம், நிறைய நல்லது செஞ்சிருப்போம், நிறைய உதவிகள் செஞ்சிருப்போம். இந்த நபர் நமக்கு விரோதமா இப்படியெல்லாம் பேசுவாங்களா அப்படின்னு யோசிச்சிருப்போம். ஆனா அந்த மாதிரி நடந்துருது சூழலு. ஆனா அவங்கள நம்ம மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு சூழல் நிற்கும் பொழுது, நம்மளால அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இல்லைங்களா? அந்த இடத்துல என்ன அப்படின்னா, நான் எவ்வளோ நிறைய காரியங்கள் செஞ்சிருக்கிறேனே, நிறைய உதவிகள் செஞ்சிருக்கிறேனே, இந்த உறவு என்ட்ட இப்படி பேசிட்டாங்களா, இப்படி நடந்துக்கிட்டாங்களா அப்படின்னு நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த இடத்துல நாம அவங்கள மன்னிக்கவே முடியாது. ஆனா நாம் மன்னித்தாக வேண்டும். அப்படி மன்னித்தோம் அப்படின்னா, நமக்கு பயங்கர வலி ஏற்படும். இல்லைங்களா? ஸோ நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நெறைய நேரம் நம்மளுமே சில நேரம் நெறைய பேர்ட்ட தவறா நடந்திருப்போம். அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். இல்லைங்களா? ஏன் அப்படின்னா, நமக்கு ஒரு ஈகோன்னு ஒண்ணு முன்னாடி நிக்கும். நான் போய் மன்னிப்பு கேட்கவா? அவங்க என்னெல்லாமோ பண்ணியிருக்கிறாங்களே! நான் இதுதானே பண்ணேன். இதுக்கு போய் நான் மன்னிப்பு கேட்கணுமா? என்று சொல்லி நாம நெறைய இடத்துல நம்மளுடைய நம்மளுடைய சுய சிந்தனை அல்லது ஈகோ நம்மள இது ஏத்துக்க முடியாது. அப்படியும் நம்ம மீறி மன்னிப்பு கேட்கிறோம் அப்படின்னா, அது மிகுந்த வலி மிகுந்த மன்னிப்பாக இருக்கும். ஸோ இங்க இயேசுவானவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இயேசுவானவர் மன்னித்தது போல நீங்க மன்னிங்க அப்படின்னா, அவருடைய வ அவருடைய மன்னிப்பு எப்படி இருந்ததாக என்றால், வலி மிகுந்த மன்னிப்பாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். எத்தனை தடவை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் 7, 70 தடவை மன்னிக்க வேண்டும். ஸோ அதே மத்தேயு 18 வசனம் 21லிருந்து 24 வரை சீஷர்கள் கேட்குறாங்க, எத்தனை தடவை நாங்க மன்னிக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி. ஏன் அப்படி கேட்குறாங்க அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல யூதர் கலாச்சாரத்துல 3 தடவை மன்னிச்சா போதும் அப்படிங்கிற மாரி ஒரு சின்ன அ ஒரு ரூல் இருக்குது. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, அப்ப சரி 3 தடவ மன்னிச்சுட்டு விட்டுறலாம். அதுக்கப்புறம் நம்ம சம்பவத்துல இறங்கிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கின்னு இருக்கிறாங்க. ஆனா இங்க இயேசுவானவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க 3 தடவ மன்னிக்க கூடாது. 7, 70 தடவை. ஸோ இது என்ன அப்படின்னா கணக்கில் அடங்காது. ஆக்சுவலா 7, 70ன்னு சொன்னா ஒரு 490 தடவ மேத்தமெட்டிக்கலா நம்ம யோசிச்சுக்கலாம். 490 தடவ நீங்க மன்னிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா அதன் முழுமையான அர்த்தம் என்னன்னு சொன்னா, நீங்க மன்னிக்கிறதுக்கு கணக்கு பார்க்காதீங்க அப்படிங்கிறது தான். ஸோ நீங்க தொடர்ந்து மன்னித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி. சரிங்களா? முதலாவது, ஏன் நாம் மன்னிப்பு ஏன் முக்கியம் அப்படின்னா, நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்மளுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நாம கண்டிப்பா மன்னித்தாக வேண்டும். நம்மளுடைய ஆராதனை, நம்மளுடைய ஜெபம் தடையாக இருக்கும். நம்மளுடைய மன்னிக்காம இருக்கிறதுனால அது தடையாக இருக்கும். சொல்லி எப்படி மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால், நாம ஒருத்தங்கள மன்னிக்கும் பொழுது அல்லது நாம ஒருத்தங்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது, அது நமக்கு ஒரு வலியை கொடுக்க வேண்டும். ஸோ வலித்து ரொம்ப நம்மளை வருத்தி அந்த செயல் செய்யும் பொழுது தான் அந்த மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படும். கிறிஸ்து அதுபோல செய்தார். அது மாரி எத்தன தடவ மன்னிக்கணும் அப்டின்னா, 7, 70 தடவ. என்ன குற்றம் பண்ணாங்கலாம் கணக்கே கிடையாது. ஏன்னா நம்ம இயேசுவானவர் இந்தந்த பாவங்களுக்கு தான் நான் மரிப்பேன் அப்டின்னு சொல்லி பரலோகத்திலிருந்து வரும்போது சொல்லிட்டு வரல பிதாவானவர்ட்ட, இல்லைங்களா? ஸோ மனித குலத்துக்கு எல்லாருக்கும் என்ன பாவங்கள் செய்தாலும் எல்லாருக்காகவும் நான் மரிக்கிறேன். இந்தந்த பாவம் பண்ணவன நான் மன்னிக்க மாட்டேன் அப்டின்லாம் சொல்லவே இல்ல. எல்லோருடைய பாவத்தையும் மன்னித்தார். அதேபோல நமக்கு எதிராக நடந்த எந்த காரியமாக இருந்தாலும், நாம என்ன செய்யணும் அப்டின்னா, எவ்வளோ பெரிய பாவமா இருந்தாலும் நாம் மன்னித்தே ஆக வேண்டும். 3வது காரியம், எப்படி மன்னிப்பதற்கு நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஒருத்தங்கள மன்னிக்கணும் அப்டின்னா, ரொம்ப ரொம்ப நடைமுறை வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம். ஆனா நீங்க உங்கள எப்படி தயார்படுத்திக்கலாம்? ஸோ பொதுவா நம்ம அ அ எதையும் கண்டுக்காம இருந்துக்கணுமா? இல்ல அவங்க என்னனாலும் பண்ணிட்டு போணும், காது கேட்காம நம்ம பாட்டுக்கு நம்ம வேலைய பார்த்துக்கலாமா?
இல்ல அப்படின்னா அமைதியா, இல்ல பொறுமையா, இல்ல ஒரு மாரி ஒரு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உணர்வு இல்லாதவனா நடந்து கொள்ளலாமா அப்படின்னா, அப்படி கிடையாது. வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நீங்கள் எப்படி மன்னிப்பதற்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மத்தேயு 18வது அதிகாரம் வசனம் 15 முதல் 17 வசனம் வரை. முதலாவது காரியம் என்ன அப்படின்னா, எப்படி மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால், உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால், அவனிடத்தில் நீ போய் நீயும் அவனும் தனித்து இருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. சரிங்களா? ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு. உங்களுக்கும், உங்களுடைய சகோதரனுக்கும், உங்களுக்கும், உங்களுடைய நண்பனுக்கும், இல்ல உங்களுக்கும், உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, ஒரு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துவிட்டது என்று சொன்னால், நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, போய் அவனோடு தனித்து இருந்து அவன் செய்த காரியங்களை அவனுக்கு உணர்த்த வேண்டும். முதலாவது அதான் சொல்றாரு. ஏன் உணர்த்தணும் அப்படின்னா, ஏன் தனித்து இருக்க வேண்டும் என்று சொன்னா, நீங்க தனியா போனீங்கன்னா தான் அங்க கொஞ்சம் டைம் இருக்கும். சரிங்களா? எதுக்கு டைம் இருக்கும் அப்டின்னா, நீங்க கூட்டத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்டின்னா, இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன். திடீர்னு யோசுவா அண்ணனுக்கும் எனக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் வந்துச்சுன்னு வைங்களேன். யோசுவா அண்ணன் இங்கேயே நாம தொடர்ந்து அவரோடு பேசிக்கொண்டு வாக்குவாதம் பண்ணிக்கொண்டு இருக்காமல், ஒருவேளை இந்த எல்லாம் முடிச்சுட்டு அவர கூட்டு வந்து நான் உட்கார்ந்து, அ அண்ணன் என்ன கூட்டு வந்து என்ட்ட உட்கார்ந்து, "என்ன பிரதர் நீங்க இப்டி பேசுறீங்க? நீங்க இப்டி பேசியிருக்க கூடாது." அப்டி சொல்லி தனித்து இருக்கையில் பேச வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. என்ன சொல்றாங்க அப்டின்னா, நீங்க தனியா இருக்கும்போது தான் என்ன பண்ண முடியும் அப்டின்னா, "நீங்க என்ன தப்பு பண்ணீங்க பிரதர்? நான் என்ன பண்ணேன்?" நீங்க எனக்கு விரோதமா என்னென்ன வார்த்தைகள் பேசுனீங்க? நான் என்ன பேசினேன்? இத குறித்து டிஸ்கஸ் பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். சரிங்களா? என்னைக்குமே பார்த்தீங்க அப்டின்னா, நான் அந்த ஒரு படம் போட்டிருக்கிறேன். சரிங்களா? ஒரு பக்கம் ஒரு பையன் தலைக்கு நேரா அப்படியே சுழலா இருக்குது. அவன் எந்த நிலையில இருக்கிறான் அப்டின்னா, கோபம், குழப்பம், எரிச்சல் அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கிறாங்க. இந்த பக்கம் ஒருத்தங்க உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க பேசுறத சரியான விதத்தில புரிந்து கொள்கிறார்கள். அந்த குழப்பத்த சரியா அவங்க ரெகுலேட் பண்றாங்க. அதே மாதிரி தான் நாம போய் தனியா ஒருத்தன்ட்ட உட்கார்ந்து பேசும்பொழுது, நாம அவன் நமக்கு இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டான். இவன நம்ம மன்னிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அவன்ட்ட பேசக்கூடாது. என்ன இன்டென்ஷன்ல நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னா, அதே வசனத்துல அடுத்து இருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவன் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து, அவன் உனக்கு செவி கொடுத்தால், உன் சகோதரனை ஆதாயப்படுத்திக் கொண்டாய். நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, உன்னுடைய சகோதரனையோ அல்லது இந்த உறவினரையோ ஆதாயப்படுத்திக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் உட்கார்ந்து பேசணும் அப்படி சொல்லி வசனம் சொல்லுது. அதனால தான் உன்னுடைய சகோதரனை ஆதாயப்படுத்திக்கிட்ட நீ, அவன மறுபடியும் மீட்டுக் கொண்டாய் அப்படி சொல்லி. உன்னுடைய இன்டென்ஷன் என்ன இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய உள் உணர்வு எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்ம போய் நீ இப்படிலாம் பேசின, நீ அப்படிலாம் அன்னைக்கு அப்படிலாம் பேசின, அப்படி நடந்துக்கிட்ட, இப்படிலாம் பண்ணியிருக்கிற நீ அப்படி சொல்லி உட்கார்ந்து அவனுடைய குறைகளை அடுக்கடுக்கா பேசாம, நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, உன்னுடைய உள்ளுணர்வு எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவன நீ மறுபடியும் உறவா ஏத்துக்கணும் அப்படிங்கிற உள் உணர்வோட நீ அவன்ட்ட உட்கார்ந்து பேசணும். அதான் அந்த படத்துல போட்டிருக்கோம் அப்படின்னா, அப்ப அந்த உள் உணர்வு எப்படி வரும் அப்படின்னா, அவங்க இருக்கிற சூழல நம்ம சரியான விதத்துல புரிந்து கொள்ள வேண்டும். அவங்க என்ன கோவத்துல இருக்கிறாங்க, என்ன பிரச்சனையில இருக்கிறாங்க, எதனால அந்த மாரி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத சரியான புரிதலோட நம்மளுடைய புரிதல நம்ம மாத்திக்கணும். சரிங்களா? நாங்க ஜெயில்ல ஆக்சுவலா மெடிக்கல் கேம்ப் நடத்துவோம். ஒரு 4, 5 மாதங்களுக்கு ஒரு முறை மெடிக்கல் கேம்ப் நடத்துவோம். இந்த ஷாரோன் ஐஜிஎல் டீம் அவங்க மெடிக்கல் கேம்ப் அவங்க தான் நடத்துவாங்க எங்களுக்கு. அப்போ நாங்க மெடிக்கல் கேம்ப் நடத்தி, அங்க வர்ற டீமுக்கு நாங்க அங்கேயே சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணுவோம். ஒரு தடவ என்னாச்சு அப்டின்னா, ஹோட்டல்ல வாங்குவோம். ஒரு தடவ ஹோட்டல்ல வாங்க முடியல. அதனால உள்ளேயே எங்களுக்குன்னு கொஞ்சம் ஒரு தக்காளி சாதம், முட்டை மாரி சாப்பாடு ரெடி பண்ணி குடுத்தாங்க. நாங்க மெடிக்கல் கேம்ப் நடக்கிற இடத்திலே மெடிக்கல் கேம்ப்லாம் முடிச்சு எல்லாரும் போயிட்டாங்க. கைதிகள்லாம் போயிட்டாங்க. அந்த இடத்திலே உட்கார்ந்து சாப்பிட வேண்டிய சூழல் ஆயிருச்சு. அதனால என்ன ஆயிருச்சு அப்டின்னா, அங்க உள்ள ஒரு வாலண்டியர்ன்னு சொல்லி ஒரு டீம் இருக்கிறாங்க. ஜெயிலுக்குள்ளார கைதிகள். அவங்க என்ன பண்ணாங்க அப்டின்னா, எங்களுக்கு சாப்பாடு சர்வ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுல ஒருத்தர் சரவணன் சொல்லிட்டு ஒருத்தரு. அவரு எல்லாத்துக்கும் சாப்பாடு ஆள் பார்க்க நல்ல பல்க்கா இருப்பாரு. ஜிம் பாடி மாரி. அ சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாரு. மேட்டூர்ல இருக்காரு அவரு. சரிங்களா? எல்லாம் பரிமாறி எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாம் வெளிய வந்துட்டோம். அந்த டீம்ல ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க. அவங்க சிஸ்டர் பேரு லிஸின்னு நெனைக்கிறேன் சம்திங். அந்த சிஸ்டர் கேட்டாங்க, "பிரதர் அந்த ஒரு பிரதர் நமக்கு ரொம்ப கூப்பிட்டு கூப்பிட்டுலாம் உபசரிச்சாங்களே. நம்ம இதுல சின்ன பிள்ளைங்களா இருந்தாங்க. அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு சாப்பாடு, தண்ணி என்ன வேணும்னு கூப்பிட்டு கூப்பிட்டு குடுத்தாங்க. சாப்பாட எடுக்கக்கூடாது. அந்த தட்ட கூட எடுக்க விடல பிரதர். இவ்வளவு கனிவா இருக்கிறாங்க. இவ்வளவு இப்படி இருக்கிறாங்க பிரதர். இவங்கலாம் நீங்க ஜெயில்ல போட்டு கஷ்டப்படுத்துறீங்களா பிரதர்?" அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆதங்கமா அவங்க கேட்டாங்க. அப்புறம் "என்ன பிரதர் அவங்க தப்பு பண்ணாங்க?" அப்படி சொல்லி கேட்டாங்க. அப்படி அவங்க அவங்க பேர் சரவணன் சிஸ்டர். அவங்க மேட்டூர்லேருந்து வராரு. அவர் ஒரு 5 1/2 கொலை பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு. அந்த சிஸ்டர் அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க. 5 1/2 கொலையா? அப்படின்னாங்க. ஆமா 5 1/2 கொலை பண்ணியிருக்கிறேன். அப்ப பக்கத்துல ஒருத்தர் கேட்டாரு, "பிரதர் அந்த 5 ஓகே. அது என்ன பிரதர் 1/2?" அது ஒரு கைய எடுத்துட்டாரு பிரதர் அப்படின்னாரு. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அ
நம்மளுடைய பார்வை எப்படி இருக்குது அப்படின்னா, ஸோ இது தெரிஞ்ச உடனே சிஸ்டர் அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க கொஞ்ச நேரம். 5:30 கொலை அவனா எனக்கு சாப்பாடு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஸோ பொதுவா சிறையில எப்படி அப்படின்னா, ஜெயில் வந்து முன்ன ஒரு காலத்துல எப்படி இருந்துச்சு அப்படின்னா, சிறைவாசிகளை, கைதிகள வந்து தண்டிக்கணும். ஸோ ஏன்னா வந்து ஒரு தப்பு பண்ணிட்டான், அவனுக்கு கோர்ட் நீதிமன்றம் இது சென்டென்ஸ் பண்றாங்க. குற்றம் வந்து இந்த தண்டனைக்கு என்னென்ன குற்றம் உனக்கு அப்படி சொல்லி சொல்லி ஜெயில்ல அடைச்சிருந்தாங்க. சரிங்களா? ஆனா ஜெயில்ல பார்த்தீங்க அப்படின்னா, வெளிய இருக்கிறவங்க, நம்ம மக்கள், அப்புறம் நீதிமன்றம், காவல்துறை எல்லாமே அவன பார்த்தா அவன அக்யூஸ்ட்ன்னு தான் சொல்லுவாங்க. நீ இன்ன தப்பு பண்ண, என்னென்ன கேஸ் உன் மேல இருக்குது. அப்படின்னு சொல்லி அவன பார்த்த மாத்திரத்திலே அவனுடைய ஐடென்டிஃபிகேஷன அவங்க பார்க்கும்போதே சொல்லிருவாங்க. ஆனா உள்ள இருக்கிற அதிகாரிகள் வந்து அவன வந்து அப்படியே ஏத்துக்க மாட்டாங்க. அவன எப்படி ஏத்துக்குவாங்க அப்படின்னா, அவன ஒரு மனிதனாக தான் பார்ப்பாங்க. அவனுடைய குற்றம் எல்லாத்தையும் மறந்துருவாங்க. சரிங்களா? அவன் இங்க ஜெயிலுக்கு வந்திருக்கிறான். அவன் வந்து என்ன பண்ணான், ஏது பண்ணான்னு தெரியாது. ஆனா உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவனுடைய வாழ்க்கை மாற வேண்டும். அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மாரி நெறைய இந்த மாரி தேர்ந்தெடுத்துட்டு இந்த மாரியான கைதிகளுக்கு ஸ்பெஷல் ட்ரெய்னிங் குடுத்து, அவங்கள வந்து நெறைய விதத்துல யூஸ் பண்றாங்க. நான் சொல்ற இந்த நபர் வந்து சரவணன் சொல்ட்டு, இவருக்கு வந்து ஒரு ட்ரெய்னிங் குடுக்குறாங்க. என்ன ட்ரெய்னிங் அப்படின்னா, சிறையில வந்து சின்ன சின்ன பசங்க வருவாங்க. அவங்களுக்கு தேவையான ஆலோசனை சொல்லி, அவங்க வந்து மறுபடியும் தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஆலோசனைய வந்து குடுக்கணும் இவங்க. அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ட்ரெய்னிங் குடுத்து, இவரு வந்து ஆக்சுவலா கிட்டத்தட்ட என் கணக்குப்படி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 1400 அ வாலிபர்களோடு பேசியிருக்கிறார். அவங்களுடைய வாழ்க்கைய கொஞ்சம் மாத்தியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. சரிங்களா? ஸோ நான் அவனுடைய அந்த அதிகாரிகளுடைய பார்வை வந்து, புரிதல் வந்து, இவன் ஒரு குற்றவாளி, இத்தன கொலை பண்ணியிருக்கிறான். இவன இவன என்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கல. அவங்க எப்படி யோசிச்சாங்க அப்படின்னா, அதெல்லாம் மறந்துட்டாங்க. அவனை சரியான விதத்திலே புரிந்து கொண்டார்கள். ஏன் அவனை புரிந்து கொண்டார்கள் என்று சொன்னால், அவனுடைய வாழ்க்கை தொடர்ந்து மறுசீரமைக்கப்பட வேண்டும். அவனுடைய வாழ்க்கை இன்னும் தொடர்ந்து இருக்குது. அவன் நம்மை போன்றவன் தான். ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழல்ல அவன் இந்த தவறை பண்ணிவிட்டான் என்று சொல்லி அவர்களுடைய புரிதலை அவர்கள் மாற்றிக் கொண்டார்கள். அதனால தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, சிறையில வந்து நெறைய நல்ல காரியங்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. முதல்ல வந்து சிறை துறை அப்படின்னு தான் இருக்கும். சிறைத்துறை அப்படின்னு தான் இருக்கும். காவல்துறை, சிறைத்துறை. இப்ப அப்படி கிடையாது ஆக்சுவலா. சிறை சீர்திருத்தத் துறை அப்படின்னு சொல்லி மாத்திடுறாங்க. ஜெயில்ல வந்து கைதிகள்னு சொல்ல மாட்டாங்க. நான் தான் பேச்சுவாக்குல சொல்லிக்கிறேன். ஆனா கைதிகள்னு சொல்ல மாட்டாங்க. அவங்கள என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்லவாசிகள்னு சொல்றாங்க. ஸோ கைதிகள்னு கூட நம்ம சொல்லக்கூடாது. ஸோ அவன வந்து அது ஒரு இது பண்ணக்கூடாது. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு தவறு ஒருத்தன் செஞ்சுட்டாங்க அப்படின்னா, அதே தவறான கண்ணோட்டத்திலே நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, அந்த உறவுகளுக்கும் நமக்கும் உறவுகள் அந்த பிரிவு இருந்து கொண்டே இருக்கும். பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கும். அவன நம்ம ஏத்துக்கொள்ளவே மாட்டோம். இதுல ஏன் இப்ப வேதவசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, "நீ போய் தனித்து உட்கார்ந்து பேசு அவனோட." ஏன் பேசணும் அப்படின்னா, என்ன இன்டென்ஷனோட பேசணும், என்ன உணர்வோட நீ பேசணும் அப்படின்னா, அவனை நீ ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவன் ஏதோ உன்ட்ட நல்லா பழகிட்டு தான் இருக்கிறான், நல்லா தான் இருக்கிறான். ஆனா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில தடுமாறிட்டான். அத உட்கார்ந்து அதை சரி செய்து கொள்ள முயற்சி பண்ணணும் அப்படி சொல்லிட்டு. ஸோ நீங்க நம்ம இயேசுவானவர் வந்து அவர்ட்ட வந்து இந்த ஒரு ஒரு விபச்சாரிய வந்து கூட்டு வராங்க. ஸோ அவளை அ யோவான் 8வது அதிகாரம் 3வது வசனத்தில தொடர்ந்து அந்த சம்பவம் நடக்குது. நான் வாசிக்காம உங்களுக்கு நான் அந்த இத விளக்கமா சொல்லிர்றேன். ஸோ விபச்சாரத்தில ஒரு பொண்ண கண்டுபிடிச்சுட்டாங்க. அவள கூட்டு வந்து கல்லெறியறதுக்கு இயேசுவான மத்தியில கொண்டு வந்து நிறுத்துறாங்க. ஸோ இப்ப என்ன பண்ணணும் அப்டின்னா, அஸ் பெர் ரூல் படி என்ன செய்யணும் அப்டின்னா, அந்த விபச்சாரிய கல்லெறிந்து கொலை செய்ய வேண்டும். இதுதான் அவங்களுடைய நோக்கம். யாரு? பரிசேயர்கள் அந்த எல்லாருமே கூட்டு வந்து நிப்பாட்டியிருக்கிறாங்க. இயேசுவானவர் முன்னாடி. ஸோ உடனே என்ன பண்றாங்க அப்டின்னா, இயேசுட்ட கேட்கறாங்க. இந்த மாரி இவன் பண்ணிட்டான். நம்ம என்ன செய்யணும்? கொலை பண்ணணும் அப்டின்னு சொல்லிட்டு. ஸோ இயேசு என்ன பண்ணாரு அப்டின்னா, அதெல்லாம் பார்க்காம, கேட்காம உடனே கையெடுத்து கீழ எழுதுறாரு. மறுபடியும் கேட்கறாங்க. உடனே அவர் இயேசுவானவர் என்ன சொல்றாரு அப்டின்னா, உங்கள்ட்ட யாரு நல்லவன்? அவன் மொத என்ன பண்ணுங்க, கல்ல கொண்டு எறிங்க அப்டின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ எல்லாரும் பார்க்குறாங்க. கொஞ்ச நேரம் அந்த இடத்துல நின்னுட்டு என்ன சொல்றாரு, இப்படிப்பட்டவர்களை அ ஒரு நிமிஷம் நான் வாசிக்கிறேன். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். ஸோ உங்கள யார் யோக்கியனோ, யார் பாவம் பண்ணாதவனோ, அவன நீங்க என்ன பண்ணுங்க, இந்த பொண்ண தண்டிங்க. உங்களுக்கு தண்டிக்க உரிமை இருக்குது. இந்த பொண்ணு வந்து விபச்சாரம் தான் பண்ணா, இவ தண்டிக்கப்பட வேண்டியது தான். கண்டிப்பா தண்டிக்கலாம். கல்லெறிந்து கொலை செய்யலாம். ஆனா நீங்க யாரு ஒருத்தன் பாவம் செய்யாம யாராவது ஒருத்தன் இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுங்க, வந்து அவள கல்லெறிந்து கொலை செய்யுங்கன்னு சொல்றாரு. ஆனா அங்க அவங்க கேட்டுட்டு, அவங்க யோசிக்கிறாய்ங்க. அதுக்கடுத்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அதை கேட்டு தங்கள் மனச்சாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. இதோட நம்ம பெரிய, பெரிய சம்பவம்லாம் பண்ணியிருக்கிறோம். இந்த பாவத்த மன்னிக்கிறதுக்கு நமக்கு வி ஆர் நாட் எலிஜிபிள். நமக்கு அது தகுதியே கிடையாது. ஏன்னா இதோட பெரிய பாவம் பண்ணியிருக்கிறோம் அப்டி சொல்லி அவங்களே யோசிச்சுட்டாங்க. இதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அவங்களே யோசிச்சுட்டு, நாங்க மனதளவுல அவங்க யோசிச்சு, சரி நாங்க பெரிய பாவம் இதோட பெருசா பண்ணியிருக்கிறோம். நம்ம வந்து தண்டிக்க முடியாதுன்னு சொல்லி விலகி போயிடுறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்க அப்டின்னா, பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒருவராய் போய்விட்டார்கள் என்று சொல்லி போடுது. சரிங்களா?
சின்ன பசங்களும் வேடிக்கை பார்க்க வந்திருக்கிறாங்க. ஸோ பெரியவங்க போறாங்க, சின்னவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அங்க தனித்து அந்த விதவை இருக்கிறாங்க. அங்க இயேசுவானவர் போறாரு, அங்க பேசுறாரு. இயேசுவானவரும் அங்க என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த பொண்ண தண்டிக்க தான் செய்றாரு. எப்படி தண்டிக்கிறாரு அப்படின்னா, அந்த பொண்ணுடைய பாவத்த உணர்த்துறாரு. இனிமே நீ பாவம் செய்யாத. ஸோ இனிமேல் நீ பாவம் செய்யாதன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ இவ்வளவு நாள் பாவம் செஞ்சுட்டு இருக்கிற. இனிமேல் நீ என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. ஸோ தனித்து இருக்கையில் அவங்ககிட்ட போய் பேசி அந்த பிரச்சனையை சரி பண்றாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதே மாரி தான் நம்மளுடைய உறவுகள்ல நமக்கு ஏற்படும் பிரச்சனைகள நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, சரியான புரிதலோடு என்னைக்குமே வந்து அவங்க எப்படி பேசிட்டாங்க, இந்த மாரி நடந்துக்கிட்டாங்க, அன்னைக்கு இப்படியெல்லாம் நடந்துச்சேங்கிற அந்த புரிதலோடு இல்லாமல், சரியான புரிதலோடு நம்ம அவங்கட்ட உட்கார்ந்து பேசி, அவங்களுடைய குற்றத்தை அவர்களுக்கு உணர்த்தி, அவர்களை ஆதாயப்படுத்தும் நோக்கத்திலே நாம அவங்கட்ட உட்கார்ந்து பேசணும்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. அடுத்து என்ன சொல்லுது அப்படின்னா, மத்தேயு 18:16 அவன் செவிகொடாமல் போனால் 2, 3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகள் எல்லாம் நிலவரப்படும்படி இரண்டொருவருடைய உடனே உன்னுடனே கூட்டிக் கொண்டு போ. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சுருக்கமா சொல்றதா இருந்தா, இன்னும் ஒரு நல்லா தெரிஞ்சவங்க 4 பேர் அவங்கள கூப்பிட்டு போய், இவங்க நீங்க 2 பேரும் உட்கார்ந்து பேசுங்க. ஸோ ஒரு மனநல ஆலோசகரா இருக்கலாம். இல்ல ஒரு சொந்தக்காரங்களே ஒரு நல்ல வெல் விஷரா இருக்கலாம். ஸோ அவங்ககிட்ட போய் உட்கார்ந்து பேசுங்க நீங்க. அப்படி சொல்லி அடுத்த படி நீங்க சொல்றாரு. ஸோ அதுக்கும் அவன் செவிகொடாமல் போனால் அடுத்த வசனம் வந்து 17வது வசனம். அதுக்கும் அவர் செவிகொடாமல் போனால், அந்த சபைக்கு தெரியப்படுத்து. ஸோ சர்ச்சுக்கு நீ கூட்டு போங்க. சர்ச்சில உட்கார்ந்து பேசுங்க. அந்த நபரோட பேசுங்க. பேசி சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, 2, 3 தடவ முயற்சி பண்ணுங்க. ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அவனுக்கும் உனக்கும் அப்படின்னா, நீங்கள் அவனை மன்னிப்பதற்கும், அல்லது நீங்கள் அவரிடத்தில மன்னிப்பு கேட்பதற்கும் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, 3 தடவ முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அங்கேயும் ஒண்ணும் நடக்கல அப்படின்னா, அவன் உனக்கு அஞ்ஞானியைப் போலவும், ஆய ஆயக்காரனைப் போலவும் இருப்பானாக. ஸோ அங்கேயும் ஒண்ணும் நடக்கல அப்படின்னா, என்ன சொல்றாங்க அப்படின்னா, உன்னுடைய நெருங்கிய ஐக்கியத்திலிருந்து நீ அவன விலக்கி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் இதனுடைய பொருள். So அதை நான் எதை வைத்து சொல்கிறேன் என்று சொன்னால், 1 கொரிந்தியர் வசனம் அதிகாரம் 5 அதிகாரம் 5 வசனம் 11 முதல் 13 வரை. இதுல நெறைய காரியங்கள் சொல்லுது. என்ன அப்படின்னா, நான் வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரனப்பட சகோதரன் எனப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனையாவது, பொருளாசைக்காரனையாவது, விக்கிர ஆராதனைக்காரனையாவது, உதாசீனையாவது, வெறியனாவது, கொள்ளைக்காரனையாவது இருந்தால், அவனோடு கலந்திருக்கக் கூடாது. அப்படிப்பட்டவனோடு புசிக்கவும் கூடாது. புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு செய்கிறது என் காரியமா? உள்ளே இருக்கிறவர்களை குறித்தல்லவோ நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள். ஸோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாரி ஆளுங்கள வந்து நீங்க வந்து என்ன பண்ணுங்க, கொஞ்சம் விலக்கி வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. ஸோ நான் வந்து பேசிக் கொண்டிருந்த உறவுகள் எத உறவுகள் அப்படின்னா, நெருங்கிய உறவுகள், நம்மளிடத்திலே அதிக நாள் பழகியவங்க, உங்களுடைய சொந்தக்காரங்களா இருக்கலாம், இல்ல உங்க நண்பனா இருக்கலாம், இல்ல உங்களோட உடன் பணிபுரிபவர்களா இருக்கலாம், இந்த மாரி காரியங்களா இருக்கலாம். ஸோ இவங்கள நீங்க பண்ணுங்க, இவ்வளோ தூரத்துக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க. சரிங்களா? ஏன்னா இப்ப ரோட்லலாம் பார்க்குறோம், எல்லாருக்கும் நம்மள புடிக்குமான்னா புடிக்காது. இல்லைங்களா? ஸோ நம்ம ஒரு ஐஸ் வண்டி வச்சிருந்தோம் அப்படின்னா, எல்லாருக்கும் நமக்கு புடிக்கும். ஸோ நம்ம அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. ஸோ எல்லாருக்கும் நம்ம புடிச்ச மாரி நம்மளால வாழவும் முடியாது. ஆனா என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய நெருங்கிய உறவுகளோடு நல்ல ஐக்கியத்தோடும், ஆரோக்கியமான உறவுகளோடும் நாம் பேண வேண்டும். ஸோ அதற்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த 3 முறை நீங்க முயற்சி பண்ணுங்க. உட்கார்ந்து பேசுங்க. சரியான புரிதலோட பேசுங்க. அவங்களுடைய சூழ்நிலைய புரிஞ்சுக்கோங்க. புரிந்து கொண்டு நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி 3 தடவ முயற்சி பண்ணுங்க. அப்படி இல்ல அப்படின்னா, நீங்கள் அவர்களை விலக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லுது. ஸோ என்ன அப்படின்னா, ஆ ஸோ நம்ம வந்து அவங்கள வந்து அது இதுலயுமே பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து விலக்கி வைக்கணும் அப்படிங்கிறது வந்து, அவன வெறுத்து ஒதுக்கணுங்கிறது கிடையாது. ஸோ அதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அவங்கள வந்து ஓகே கொஞ்சம் கொஞ்சம் நீங்க வெளியேறுங்க அப்படிங்கிற மாரி ஒரு இதுதான். ஸோ இது வந்து அவங்களை வெறுத்து, ஒதுக்கி நம்ம தீண்டத்தகாதவர்கள் மாதிரியான அந்த ஒரு அர்த்தத்தில சொல்லப்படவில்லை. ஸோ அவர்கள வந்து கொஞ்சம் நீங்க தனிமைப்படுத்துறங்க. கொஞ்சம் ஓகே அ நாங்க பார்த்துக்கிறோம் பிரதர். நீங்க ஓகே நீங்க சரியா இருங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அப்படிங்கிற மாரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல நீங்க வந்து அவங்கள கையாள வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறது. 3வது அடுத்த காரியம் எப்படி மன்னிக்க வேண்டும்? எப்படி மன்னிப்பதற்கு நாம் எப்படி நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சீக்கிரமாக மன்னிக்க வேண்டும். எவ்வளவு சீக்கிரமா நீங்க அந்த நபர மன்னிக்கிறீங்களோ, அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு நல்லது. ஏன் நல்லது அப்டின்னா, எபேசியர் 4:31, 32 உங்களுக்குள்ள என்ன இருக்கக்கூடாது அப்டின்னா, கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும். ஸோ நம்ம தியானித்த அந்த வேத வசனத்துல 2வது காரியம் என்ன அப்டின்னா, கோல் செல்லுகிறவர்கள், புறம் கூறுகிறவர்கள பத்தி நம்ம வாசிச்சோம். பொதுவா வந்து நாம ஒருத்தங்கள மன்னிக்கல அப்டின்னா, நாம அவங்கள பத்தி தவறா பேச ஆரம்பிச்சுருவோம். இல்லைங்களா?
ஸோ நான் வந்து யோசுவானை வந்து உதாரணத்துக்கு யோசுவான, ஸோ அவருக்கு எனக்கு ஒரு இதாயிடுச்சு அப்படின்னா, ஸோ யோசுவான நான் மன்னிக்கல. இவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, முடிவு பண்ணிருவேன். ஸோ இவரு என்ன மன்னிக்கல. சாரி அவர நான் மன்னிக்க மாட்டேன். ஏன் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னா, எனக்கு இப்படி அவர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டு, ஸோ அவரை குறித்து நான் தொடர்ந்து எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பேன். ஸோ என்ன அப்படின்னா, இவரு இப்படி பண்ணிட்டாரு, அப்படி பண்ணிட்டாரு. ஓ பிரதர், ஆமா பிரதர். அவரு அன்னைக்கு அந்த மாரி ஆளு அப்படின்னு சொல்லி அவரு 4, 5 பேசுவாரு. ஸோ இப்படி என்ன அப்படின்னா, உங்களுடைய கசப்பு உணர்வுகளுக்கும், உங்களுடைய அந்த அ மூர்க்க சிந்தனைக்கும், அந்த துர்க்குணத்திற்கும் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, தண்ணி ஊத்தி வளர்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ நான் அப்படி பேச ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னா, நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த ஒரு கெட்ட எண்ணத்துக்கும், அந்த அந்த கெட்ட பாவத்துக்கும் நான் தண்ணி ஊத்தி வளர்த்துக்கிட்டே இருக்கிறேன்னு அர்த்தம். எப்ப நீங்க ஒருத்தங்கள பத்தி கோள் சொல்ல ஆரம்பிப்பீங்க அப்படின்னா, நீங்க அவன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க கோள் சொல்ல ஆரம்பிப்பீங்க. இல்லைங்களா? ஸோ முடிவு பண்ணாத வரைக்கும் நம்ம ஒண்ணும் சொல்ல மாட்டோம். அதனால தான் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, நீங்க அவரு தவறு செய்து விட்டார், சீக்கிரம் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது பைபிள். சீக்கிரம் மன்னிச்சிடுங்க. அவர் தவறு பண்ணிட்டாங்க அப்படின்னு சீக்கிரம் முடிவு பண்ணிறாதீங்க. என்ன பண்ணீங்க, சீக்கிரம் அவங்கள மன்னிச்சிடுங்க. மன்னிச்சிட்டீங்க அப்படின்னா, ஓகே இதனால தான் நான் அவர மன்னிச்சிடுறேன். அப்படின்னா அவர் தவறு செய்யவில்லை என்கிற மன ஓட்டம் நமக்குள்ள இருக்கும். நீங்க மன்னிக்கல அப்படின்னா, அவர் தப்பு பண்ணாருன்னு நீங்க ஒத்துக்கிறீங்க. தப்பு பண்ணாருன்னு ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவர பத்தி நீங்க தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பீர்கள். கோள் சொல்லிக்கொண்டே இருப்பீர்கள். புறம் கூறிக்கொண்டே இருப்பீர்கள். தொடர்ந்து உங்களுடைய கெட்ட குணத்திற்கும், துர்க்குணத்திற்கும் தண்ணி ஊற்றிக்கொண்டு வளர்த்துக் கொண்டே இருப்பீர்கள். சரிங்களா? அது வளர்ந்து என்ன ஆகுங்கிறது நமக்கு தெரியும். துர்க்குணம் சொல்லுது இந்த இடத்துல, வேதவத்துல. துர்க்குணம் அப்படின்னா, நீங்க அ நியூஸ்லலாம் பார்த்திருப்போம். துர்நாற்றம் வீசியதுன்னு சொல்லி. நெறைய நியூஸ்ல உள்ள பாடி இறந்து, அவர்களுடைய பாடி இறந்து வீட்லருந்து துர்நாற்றம் வீசியது. உடனே வீட்ட உடைச்சுட்டு உள்ள போய் பார்த்தாங்க அப்படின்னா, அவங்க இறந்து 5 நாள் ஆச்சு, 6 நாள் ஆச்சுன்னு தெரிஞ்சது. ஸோ அந்த நாற்றத்துக்கு என்ன பேர் சொல்றாங்க அப்படின்னா, துர்நாற்றம்னு சொல்லி. ஸோ இந்தியும் வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, துர்குணம். ரொம்ப ரொம்ப அந்த மாரியான ஒரு 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 நபரை குறித்து நம்ம மத்தியில இல்லாத ஒரு நபரை குறித்து தவறான காரியங்களை நாம் பேசிக் கொண்டிருப்போம் என்று சொன்னால், அதுதான் வந்து கோல் மூட்டுறது அல்லது புறம் கூறுவது. ஸோ அந்த உறவை நாம் சீக்கிரத்தில இழந்துருவோம். எப்படி இழந்துருவோம் அப்படின்னா, அவங்கள பத்தி பேசிக்கொண்டே இருப்போம். நமக்கு தெரிந்தவங்கட்ட பேசி, பேசி, பேசி அந்த செடி தொடர்ந்து வளர்ந்து, வளர்ந்து, வளர்ந்து நம்மை அழித்து விடுகிறது. உறவை பிரித்து விடுகிறது. ஸோ புறங்கூறுதல் என்று சொன்னால் காசிப் என்று சொன்னால் பொதுவாக என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நானு அ இன்னொருத்தரும் இருக்கிறோம். 2 பேர் இல்லாம 3வது ஒரு நபர பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, அந்த 3வது நபர் பக்கத்துல இருந்தாரு அப்படின்னா, அவர பத்தி நம்ம பேசலாம். அவர் இல்ல அப்படின்னா, நம்ம அவர பத்தி பேசக்கூடாது. ஒருவேள அவர பத்தி நல்ல காரியங்கள பேசலாம். இல்லைங்களா? அவரு வந்து ஒரு போட்டியில கலந்துக்கிட்டாரு, ஒரு பிரைஸ் வாங்குனாரு. இந்த மாரி காரியங்கள குறித்து பேசலாம். ஆனா, அவர்ட்ட இருக்கிற தீய காரியங்களோ, அவர்ட்ட எல்லாத்தையும் ஒரு நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். ஸோ, அந்த கெட்ட காரியங்கள குறித்து நம்ம அவர்கள் இல்லாத நேரத்தில நம்ம பேசணும் அப்படின்னா, அதுதான் காசிப். சரிங்களா? அதை நாம் ஒருவேளை என்னுடைய புரிதல்ல இருந்து சொல்லுறேன். உங்களுடைய புரிதல் எப்படி என்று எனக்கு தெரியாது. ஒருவேளை நீங்க அவர வச்சுட்டு பேசுறீங்க. அவர்ட்ட நல்ல கெட்டத பத்தி அவங்க இருக்கும்போது பேசுனீங்கன்னாலும் அது காசிப் கிடையாது. ஸோ அது அவங்கள நீங்க கண்டித்து உணர்த்துறீங்கன்னு அர்த்தம். ஸோ உங்களுடைய என்னென்ன தப்பு பண்றீங்க அத மாத்திக்கோங்க பிரதர் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்கன்னு அர்த்தம். அவங்க இல்லாதவ பேசுறது தான் காசிப். ஸோ அந்த மாரி காசிப் தான் என்ன அப்படின்னா, நம்மளுடைய துர்குணத்தை தொடர்ந்து வளர்த்துக் கொண்டே இருக்கும். அந்த துர்குணம் மலர்ந்து நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக தின்றுடும். நம்மளுடைய கசப்புணர்வு தொடர்ந்து கொண்டே இருக்கும். அது நல்லதல்ல என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஸோ நாம் 3 காரியத்தை குறித்து தியானித்தோம். 1 வந்து நாம எப்படி மன்னிக்கணும்? சாரி மன்னிப்பு ஏன் முக்கியம்? என்று சொல்லி 2வது எப்படி நாம் மன்னிக்க வேண்டும்? 3வது காரியம் மன்னிப்பதற்கு நாம் நம்மை எப்படி தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். ஸோ இங்க ஒரு சில அறிகுறிகள் நம்ம பார்க்கலாம். நீங்க கூட கொஞ்சம் யோசிங்க. மன்னிக்கும் ஒருவரின் குணத்தின் அறிகுறிகள் என்னவாக இருக்கும்? ஸோ ஒருத்தங்க நீங்க மன்னிக்கிற குணம் உங்களுக்குள்ள இருக்கு அப்டின்னா, மன்னிக்கும் தன்மை உங்கட்ட இருக்குது அப்டின்னா, உங்களுடைய குணம் எப்படி இருக்கும் அப்டின்னா, பக்குவமானவராய் இருப்பார்கள் அவங்க. கொஞ்சம் பக்குவப்பட்டவர்களா இருப்பாங்க. கோள் சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? மன்னிக்கும் குணம் உடையவர்கள். பிறரை அ உறவுகளை மன்னிக்கும் குணம் உடையவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க அப்படின்னா, கோள் சொல்ல மாட்டாங்க. அவங்கள பத்தி எதுவுமே பேச மாட்டாங்க. நேர்மையானவராய் நடந்து கொள்வார்கள். கனிவுடன் நேரடியாக பேசுவாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா, கனிவோட அவங்களுக்கு புரியிற மாரி நேரடியா அவங்கட்டயே சொல்லிருவாங்க. அவங்க இல்லாத நேரத்தில பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, உணர்வுபூர்வமாக வலிமையானவராக இருப்பாங்க. அழுத்தமான சூழலிலும் அமைதியாக இருப்பாங்க. எப்படின்னா, எமோஷனலா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. யாரு அப்படின்னா, மன்னிக்கும் பண்பு உடையவர்கள். எமோஷனலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. மன வலிமை அதிகமுடையவர்களா இருப்பார்கள். அப்புறம் வந்து எப்படின்னா, இவங்க எப்படி புரிஞ்சுப்பாங்க அப்படின்னா, மறைந்திருக்கும் பக்கங்களை காண்பவர்கள். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அ பிளாக் ஹிடன் ஸ்பாட்ட பார்க்கிறவங்கன்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, இப்ப எனக்கும் உதாரணத்துக்கு அண்ணனையும் நான் எடுத்து சொல்றேன். ஒரு சின்ன இது வந்துச்சுன்னா,
என்ன நடந்திருக்கும்? அண்ணன் ஏன் இப்படி பேசினாரு? அப்படின்னு சொல்லி ஜோசுவா அண்ணன் வந்து யோசிப்பாரு. எதனால இவரு பிரதர் இப்படி பேசினாரு? அவரு கரெக்ட்டா தானே இருப்பாரு. ஏன் இப்படி பேசினாரு? ஒருவேளை இதுவா இருக்குமோ? அப்படின்னு சொல்லி மறைந்திருக்கும் காரியங்களை புரிந்து கொள்ளும் தன்மையுடையவர்களாய் இருப்பார்கள். ஸோ பிளாக் ஸ்பாட்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அடுத்து வந்து எப்படின்னா, பொறுமையாக இருப்பாங்க. அவசரப்பட்டு தீர்ப்பளிக்க மாட்டார்கள். ஒருவர் செய்யும் தவறுகளையோ, இல்ல விரோதம் பேசுற காரியங்களோ, குயிக்கா டிசைட் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் பொறுமை, நேரம் எடுத்துக்குவாங்க. அப்புறம் வந்து என்ன அப்படின்னா, பணிவுடையவரா இருப்பாங்க. தனது தவறுகளை ஏற்றுக்கொள்வார்கள். பிறரை மன்னிக்கும் பண்புடையவர்கள், தன்னிடத்தில் என்ன இருக்கிறது? நான் என்ன செய்தேன்? என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் உடையவர்களாய் இருப்பார்கள். அப்புறம் வந்து கருணை உடையவர்களாய் இருப்பார்கள். நம்பிக்கை பெற்றவர்களாய் இருப்பார்கள். மற்றவரிடத்துல நம்பிக்கை உடையவர்களாய் இருப்பாங்க. அப்புறம் வந்து நேர்மறை எண்ணம் கொண்டவர்களாய் இருப்பாங்க. பாசிட்டிவ் திங்கிங். ஸோ எதுவும் நடந்தது, இதுவும் ஒரு வகையில் நல்லது தான். இத நெறைய காரியங்கள் நான் புரிஞ்சுக்கிட்டேன் பிரதர். ஸோ இது ஒரு நல்லது தான் அப்படின்னு சொல்லி அதையுமே பாசிட்டிவா எடுத்துக்குவாங்கன்னு சொல்லி சொல்லுது. அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒற்றுமையை உருவாக்குவோரா இருப்பாங்க. ஸோ எளிதில வந்து அந்த அந்த உறவுகள இழந்து விட மாட்டாங்க. அத வந்து அந்த உறவுகளை அ அ நீடிப்பதற்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்கன்னு சொல்லி சொல்லுது. இரக்கமுள்ளவர்களாய் இருப்பார்கள் என்று சொல்லி. ஸோ அடுத்து வந்து மன்னிக்காத ஒருவர்களின் பண்புகள், அறிகுறிகள் எப்படியவாக இருக்கும் என்று சொன்னால், கோள் சொல்வது. மற்றவர்களை பத்தி பேசிக் கொண்டே இருப்பார்கள். மற்றவர்களுடைய குற்றங்களையோ, மற்றவர்கள் தனக்கு என்ன காரியங்கள் செய்தாலும் தொடர்ந்து அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க வந்து எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னா, யாரையும் மன்னிக்க மாட்டாங்கன்னு சொல்லி. உணர்ச்சி பூர்வமாக பலவீனமார்கள ரொம்ப பலவீனமா இருப்பாங்கன்னு சொல்றாங்க. எப்படின்னா, எமோஷனலா கொஞ்சம் வீக்கா இருப்பாங்க. ஆ லேசா அஃபண்ட் ஆயிருவாங்கன்னு சொல்லுவாங்க. சென்சிட்டிவா இருப்பாங்க. லேசா அஃபண்ட் ஆயிருவாங்க இவங்க. எதுனாலும் உடனே டக்குன்னு அஃபண்ட் ஆயிருவாங்க. அப்புறம் வந்து என்ன அப்படின்னா, பிறர் மீது பழி போட்டுருவாங்க. எளிதில வந்து பிறர் மீது பழி போட்டுருவாங்க. இதனால தான் இவன் இப்படி பண்ணியிருக்கிறான். அப்படின்னு சொல்லி சீக்கிரம் அவங்க முடிவு பண்ணிருவாங்க. ஏன் அப்படின்னா, அவங்கட்ட இருக்கிற தவற வந்து அவங்க வந்து யோசிக்க மாட்டாங்க. அந்த அவங்களுக்கே தெரியும் ஆனா. ஆனா வந்து அத அத வந்து அ அ ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அத அத மறைக்கிறதுக்காண்டி அவைங்க மேல பழி போட்டு தப்பிச்சுக்குவாய்ங்க. இதுதான் இதனுடைய புரிந்து கொள்ளுதலுக்கானது. அப்புறம் வந்து என்ன அப்படின்னா ஆ ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும்னு முயற்சி பண்ணுவாங்க. தவறுகளை ஒப்புக்கொள்ளாம இருப்பாங்க. அடுத்து வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, மற்றவர்களின் கருத்துக்களையே சார்ந்து இருப்பாங்க. அவங்க வந்து என்ன அப்டின்னா, ஏன் வந்து கோள் சொல்றாங்க அப்டின்னா, நான் வந்து இப்டி யோசிக்கிறேன் அவன பத்தி. இது கரெக்ட் தான் அப்டின்னு நீயும் சொல்லணும். அப்டி சொல்லி அவங்களையும் கூட்டாளியா சேர்த்துக்கிட்டு, ஓகே நீங்க சொன்னா கரெக்ட்டா இருக்கும். ஓகே அப்ப 2 பேரும் பண்ணது கரெக்ட்டு. அப்டி சொல்லி மற்றவர்களுடைய கருத்துக்களை சார்ந்து இருப்பாங்க. சுயமா யோசிக்க மாட்டாங்கன்னு சொல்லி சொல்லுது. அடுத்து வந்து என்ன அப்டின்னா, ஆழமான புரிதல் அவங்கள்ட்ட இருக்காது. மேலோட்டமான பார்வை தான் இருக்கும். எந்த ஒரு உறவுகளை குறித்தும் ரொம்ப மேலோட்டமா ஜெனரலா அப்படியே மேலோட்டமா பார்ப்பாங்க. அவங்களுடைய நெறைய பிளைண்ட் ஸ்பாட் அல்லது ஹிடன் ஸ்பாட்ட வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து வந்து என்ன அப்டின்னா, அ மன அமைதி இல்லாம இருப்பாங்க. கொஞ்சம் அப்படியே இந்த அலம்புற டைப்பா கொஞ்சம் ஒரு மாரி ரொம்ப ஒரு வேவரிங்கா அந்த மாரி இருப்பாங்கன்னு சொல்லி சொல்லுது. அடுத்து வந்து என்ன அப்டின்னா, அடிக்கடி குற்றம் கண்டுபிடிப்பவரா இருப்பாங்க. எதிர்மறை எண்ணம் கொண்டவர்களா இருப்பாங்க. நெகட்டிவ் சென்ஸ்லயே இருப்பாங்க. எனக்கு தப்பு நடக்கும். இந்த மாரி தான் இவங்க பண்றாங்க. இப்படி பண்றாங்க, அப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி என்னது நடந்தாலும் அத வந்து நெகட்டிவாவே அத எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது. அடுத்து வந்து நம்பிக்கை இல்லாதவரா இருப்பாங்க. யாரையும் நம்பவே மாட்டாங்க இவங்க. மொதல்ல வந்து வந்து எல்லாரையும் நம்புவாரு. இவரு வந்து எப்படி அப்படின்னா, யாரையுமே நம்ப மாட்டாரு. இவன் வந்து இப்படி பண்ணுவான், அவன் அப்படி பண்ணுவான் அப்படின்னு சொல்லி இவங்களாவே இவன நம்பக்கூடாது, இவன நம்பக்கூடாதுன்னு யாரையுமே நம்ப மாட்டாங்கன்னு சொல்லி. அப்புறம் வந்து எப்படின்னா, இவங்க ஒரு தனிமை உணர்வோடு இருப்பாங்கன்னு சொல்லி சொல்லுது. ஒரு ஆரோக்கியமான உறவுகள் இவங்ககிட்ட இருக்காது. யாரோடையும் ஒரு ஆரோக்கியமான, ஸ்திரமான உறவுகள் இவங்ககிட்ட இருக்காது. இவங்க எப்பவுமே ஒரு தனிமையா, ஒரு ஐசோலேட்டடா இருப்பாங்கன்னு சொல்லி சொல்லுது. இதெல்லாம் நான் வந்து ஒரு சின்ன இதுலருந்து தான் எடுத்தேன். இது எவ்வளோ தூரத்துக்கு பொருந்தும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பட் ஓரளவுக்கு ஐ திங்க் இட் கேன் பி மேட்ச் நம்ம என்ன தியானித்தோமோ அதனோடு ஓரளவுக்கு மேட்ச் ஆகும்னு சொல்லி நம்புறேன். 3 காரியங்களை குறித்து நாம் தியானித்தோம். மன்னிப்பு என்பது மிக முக்கியம். நம்ம நெருங்கிய உறவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த உறவுகளை நாம் இழக்காம இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் விட்டுக் கொடுக்க வேண்டும். எந்த அளவுக்கு விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், இயேசு எப்படி விட்டுக் கொடுத்தாரோ, இயேசு எப்படி பாவங்களை மன்னித்தாரோ, அதுபோல நாம் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவானவர் எப்படி நம்மை ஏற்றுக்கொண்டாரோ, அதுபோல நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 7, 70 தடவை நம்ம மன்னிக்க வேண்டும். அவர்களை சரியான விதத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய நெறைய ஹிடன் ஸ்பாட் மற்ற எல்லா காரியங்களும் நாம் புரிந்து கொண்டு, நாம் நம்மை தயார்படுத்திக் கொண்டு நாம் என்ன செய்யணும்? அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 3 காரியங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில நெறைய நல்ல விஷயங்கள் நம்ம பண்ணுவோம். நெறைய நல்ல குணங்கள் நம்மட்ட இருக்கும். பட் ஏதோ ஒரு குறை இருக்கும் நம்மட்ட. எல்லாருமே வந்து 100% ஒ அ அ நியாயாதி அ நியாயமானவர்களா, இல்ல நீதிமான்களா என்றால் கண்டிப்பா கிடையாது. எனக்குமே இதை குறித்து நான் தியானிக்கும் பொழுது எனக்கும் நெறைய காரியங்கள் நான் உணர்த்தப்பட்டேன். நான் நெறைய காரியங்கள உணர்ந்துக்கிட்டேன். ஆண்டவரே! நான் இத செய்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லி. எல்லாருமே அப்படிதான். இல்லைங்களா? சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப பிரதர் எல்லாத்துலயும் கரெக்ட்டா இருக்கு. ஆனா இது மட்டும் எனக்கு கொஞ்சம் வீக்கா இருக்குது. எல்லாம் கரெக்ட் தான் பிரதர். ஆனா கோவம் மட்டும் எனக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த கோவத்த மட்டும் என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க.
மத்தபடி சொல்லுவாங்க, "எனக்கு எல்லாம் ஓகே தான். ஏதோ ஒரு சின்னது தான் இது ஒண்ணும் பெரிய இது கிடையாதுன்னு" சொல்லுவாங்க. ஆண்டவர் நம்மை அழைத்திருப்பது, நாம பரிபூரணமாய் இருப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏதோ குறைவோடு நாம் இருப்பதற்கு அழைக்கப்படவில்லை. நம்ம எல்லா விதத்திலும் பரிபூரண புருஷர்களாய் இருக்க வேண்டும். எல்லா விதத்திலும் தேர்ந்தவர்களாய் இருக்க வேண்டும். அப்படின்னா ஆண்டவர் நம்மை வழிநடத்த முடியும். ஆண்டவர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிக்க முடியும். நம்மட்ட ஒருவேளை இந்த பலவீனம் இருக்கும் என்று சொன்னால், நாம் நம்மை திரித்துக் கொள்ள ஆண்டவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. நாம் ஜெபிப்போம். ஒரு விசை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்குமா என்று சொல்லி நாம் யோசிக்கலாம். ஒருவேளை நாம் மன்னிக்காமல் அல்லது மன்னிப்பு கேட்காமல் இருக்கிற நபர்கள் நம் கண் முன்னால் வருவார்கள் என்று சொன்னால், அல்லது நீங்கள் நினைவு கூறுகிறீர்கள் என்று சொன்னால், அவர்களை குறித்து யோசிக்கலாம். ஆண்டவரே, இவர்களை மன்னிப்பதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நீங்க கேளுங்க. ஆண்டவரே, என்னை தயார்படுத்தும் ஆண்டவரே, இவர்களை மன்னிப்பதற்கு எனக்கு தயார்படுத்தும். ஒருவேளை இன்றைக்காக இருக்கலாம், அல்லது 1 வாரமா இருக்கலாம், இல்ல 1 மாசமா, 1 வருஷமா கூட இருக்கலாம். ஆண்டவரே, நீங்க என்னை தயார்படுத்துங்க என்று சொல்லி நீங்க கேளுங்க. அதை ஆண்டவரிடத்திலே நீங்கள் ஒப்புக் கொடுத்து விடுங்கள். என்னால் இவர்களை மன்னிக்க முடியவில்லை. அல்லாது இவர்ட்ட என்னால மன்னிப்பு கேட்கவே முடியல. என்னுடைய ஈகோ எனக்கு தடுத்து நிக்குது. நான் போய் இவர்ட்ட போய் ஏன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற நபர்களை நீங்கள் நினைவு கூருங்கள். நான் அவரிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். அவர்களுக்கு எதிரா இந்த மாரி பிரச்சனை பண்ணிட்டேன். இந்த மாரி பேசிட்டேனே. எப்படியா நான் அவர்ட்ட மன்னிப்பு கேட்கணுமே. ஆண்டவரே, அதற்கு தடையா இருக்கிற காரியங்களை நீர் உடைத்தெறியும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும்படியாக கேட்கிறேன். ஆண்டவர் நம்மை எல்லா விதத்திலும் தேறினவர்களாய் இருக்க நம்மை அழைத்திருக்கிறார். பரிபூர்ண புருஷர்களாய் இருக்க அழைத்திருக்கிறார். அவரைப் போல் அவருடைய சாயலை பெற்றவர்களாய், அவருடைய அன்பை இந்த உலகத்திலே பிரதிபலிக்கிறவர்களாய் இருப்பதற்கு நம்மை அழைத்திருக்கிறார். அப்படி இருக்கிற நாம், நம்மளிடத்தில் ஏதோ ஒரு குறை இருக்கும் என்று சொன்னால், விசேஷமாக இந்த மன்னிப்பு காரியங்களை நாம் சரியான விதத்திலே கையாள ஆண்டவர் தாமே நமக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டும். ஞானமாய் அதை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும்படியாய் கேட்கிறேன். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள ஆண்டவரே, இந்த தியான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வேத வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அதை எங்களுக்குள்ளாய் கிரியை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். கிரியை செய்யப் போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நம்முடைய கரங்களுக்கு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் ஒருவரையும் இன்னுமாய் பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்னுமாய் எங்களை நீர் கழுவும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்னுமாய் நீர் எங்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஐக்கியத்திலே நாங்கள் தொடர்ந்து நிலைத்திருப்பதற்கு எங்களை இன்னுமாய் நீர் தகுதிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை எங்களிடத்திலே அந்த குறை இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீ தயவாய் மன்னிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் தொடர்ந்து நீர் எங்களுக்கு மன்னிப்பது போல, ஆண்டவரே, நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய சார்ந்தவர்களையும், எங்களுடைய உறவுகளையும், எங்களுடைய நண்பர்களையும், எங்களுடைய சொந்த அனைவரையும் ஆண்டவரே தொடர்ந்து நாங்கள் இழந்து விடாதபடிக்கு, ஆண்டவரே, நாங்கள் அவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள, அவர்களை அவர்களை நாங்கள் உம்முடைய வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவரே நாங்கள் புரிந்து கொள்ள ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கரம் எங்களோடு கூட எங்களை வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே. ஆமென்.